வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. நம்மளோட இந்த மஞ்சள் வேல் மாலை ஷோல டெய்லி 4 சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உலக கலைகள்ல உயிர் கலையாம் யோகா உடலையும் உயிரையும் நேர்கோட்டில் ஓட செய்யற ஒரு அறிவியல் கலை. அப்படிப்பட்ட கலையை எவ்வளவு ஈஸியா நம்மளோட இந்த செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பயிற்சி கபோல் சக்தி விஷாகா அப்படி மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல விரிப்பில் உட்காந்துக்கலாம். எந்த ஆசனம் வேணாலும் உட்காந்துக்கலாம். இப்போ நான் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கேன். அதாவது சுக்காசனம் போட்டு நான் உட்காந்துருக்கேன். முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும். கழுத்து தலை எல்லாமே மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கண்களை நம்ம மூடிட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ரெண்டு கைகளுமே கைகள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். என்னன்னா இது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு நம்ம மூக்கில் ரெண்டு கட்டை வரலுமே வச்சுட்டு நம்ம மூச்சு நல்லா இழுத்துட்டு மூக்கில் மூடிட்டு வாய் நல்லா இந்த மாதிரி வாயில் காற்றை அடைச்சி வச்சுட்டு கீழே குனிஞ்சி இந்த கழுத்தோடு சேர்த்து ஒரு 10 வினாடிகளோ இல்லை 7 வினாடிகளோ அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாய் வழியாக நம்ம மூச்சு விட போகிறோம். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு வேரியேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மூச்சு நல்லா இழுத்துட்டு வாயில் நல்லா அடக்கி வச்சுட்டு கழுத்து மடக்கி இந்த த்ரோட் ஏரியாவும் அப்படியே நல்லா மடக்கி ஒரு 7 வினாடிகள் அடக்கி வச்சுட்டு அப்புறம் மேலே தலை மேல் நோக்கி தூக்கிட்டு வாய் வழியாக மூச்சு விடலாம். அதில் ஒரு இது. அதே மாதிரி மூக்கு வழியாகவே மூச்சு இழுத்துட்டு மூக்கு வழியாகவே மூச்சு விடுறதும் இருக்குது. 2 வகைகளில் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம செய்யலாம். மறுபடியும் ஒரு 2 முறை செஞ்சிடலாம். அப்படியே தொடர்ந்து இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வர மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுனால என்ன பலன்னு பார்த்தோம்னா நல்லா நம்ம மூச்சை எடுத்து வாயில் நல்லா குவிச்சு வச்சுரும். ஸோ நம்ம முகத்துக்குமே நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதே நேரத்தில் நம்ம மூச்சை அடக்கிட்டு கழுத்து வழியாக அடக்கி நம்ம வைக்கிறதுனால இந்த த்ரோட்டல் ஏரியாக்குமே ரொம்பவே நல்லா தைராய்ட்லேயே ஹைப்பர் தைராய்டு பேராதைராய்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கும். அவங்களுக்கு இது தாராளமாக செய்யலாம். அந்த த்ரோட்டை அடக்கக்கூடிய பண்ணக்கூடிய பிராணாயாமம் ரொம்பவே நல்லது. இதனால முகத்துக்குமே நல்லா பொலிவு ஏற்படும். ஸோ இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம்.
நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு மாசா இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட மாசான லாங்குவேஜை இவங்க எப்படி ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதாவது காலங்கள் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், இறந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு 3 காலங்களோட நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ காலங்களுக்கு அடிப்படையில் நம்ம வரும்போது அந்த காலத்தை வந்து ப்ரெசென்ட்டில் சொல்கிறீங்க, பாஸ்ட்டில் சொல்கிறீங்க, ஃப்யூச்சரில் சொல்கிறீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் த ரூலோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன காலங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சரில் பெர்ஃபெக்ஷனாக பேசக்கூடிய விஷயம், எழுதக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதையும் பாசிட்டிவாக, நெகட்டிவாக, இன்ட்ராகேட்டிவாக அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், த ஃபார்ம் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபார்மில் வரக்கூடிய கண்டினியூஸ் ஃபார்மு, அதில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா, அது ஆர்டர் ஆஃப் 1ல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க இருக்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படின்னா என்னது, ஒரு கண்டினியூஸ் தொடர்ச்சியாக அப்படிங்கிறது தான் கண்டினியூஸ் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சி, ஐஎன்ஜி அப்படிங்கிறத சேர்த்து நம்ம சொல்லி கொண்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப், என்ன ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனை கொண்டு வந்து நம்ம அதை தொடர்ச்சியாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வேர்ப் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஃபார்ம்லையுமே நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிறதும் தென் V1 + ING அப்படிங்கிறதையுமே சேர்த்து தான் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன ரூல், என்ன சென்டென்ஸ், என்ன வேர்ப் ஃபார்ம் பார்க்கலாம் வாங்க. பார்க்க போகிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் சிம்பிள் ஃபார்ம், பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், தென் வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3, V1 + ING, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேங்களா. ஸோ வேர்ப் ஃபார்ம் வந்து ஹெட் பண்ணியாச்சு. ஃபாலோட் பை குக் அப்படின்னா சமைக்க. இதே V2 and V3ல் குக்டு, சமைத்தேன், சமைத்தான், சமைத்தேன், சமைத்தான், சமைக்கிறான் அந்த மாதிரி எழுதலாம். குக்டுக்கு V1 + ING வந்து குக்கிங். அப்போ குக்டு, குக்கிங் அப்படிங்கிறது தான் வேர்ப் ஃபார்ம். இப்போ இதை வச்சுட்டு சென்டென்ஸ் எழுதலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் I, we, you, they, he, she, it. ஸோ இவங்க எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் ரோலில் வராங்க. ஸோ இப்போ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஃபார்ம். ஒரு ரூல் அப்படின்னு கொண்டு வரும்போது சப்ஜெக்ட் ஃபாலோட் பை இஸ், ஆம், ஆர் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட்னால எடுத்திருக்கோம். இப்போ கண்டினியூஸ், ப்ரெசண்ட்டுக்கு இது, கண்டினியூஸ்க்கு வரும்போது V1 + ING அண்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் நமக்கு என்னவா வருது, ரூலாக வருது. தென் பார்த்தோம்னா யார் யாருக்கு எது எது, ஐனா ஆம், வி வந்து ஆர், யூ ஆர், தே வந்து ஆர். இதே ஹீ வந்து இஸ், ஷீ இஸ், இட்டு வந்து இஸ். ஸோ நம்ம ஃபார்ம் வந்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஒரு வேர்ப், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை நம்மளுடைய ரூல், ஃபாலோட் பை வேர்ப் + ING தென் ஆப்ஜெக்ட். ஸோ அதை எழுத போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் எடுக்கும் போது இஸ் டேக்கிங், ஷீ இஸ் குக்கிங், அவள் சமைச்சிட்ருக்கா, ஷீ இஸ் குக்கிங், சமைக்கிறா அப்படிங்கிற மாதிரி
ஷீ இஸ் குக்கிங் எங்கே சமைக்கிறா? கிச்சனில். ஷீ இஸ் குக்கிங் இன் த கிச்சன். அவள் சமையலறையில் சமைத்து வருகிறாள் எழுதலாம், சமைத்து கொண்டு இருக்கிறாள் எழுதலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? சமைக்கிறாங்க. எங்கே சமைக்கிறாங்க? கிச்சனில் சமைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பேர் சொல்லியும் சொல்லலாம். பேர் சொல்லி சொல்லும் போது மாலா இஸ் குக்கிங் இன் த கிச்சன். இதே நீங்கள் வந்து ப்ரோனவுன்லேயே சொல்லலாம். மை மாம் இஸ் குக்கிங். அப்போது என்ன செயலிங்க? சமைக்கிறது தான் செயல். ஸோ இந்த செயலை வச்சு இப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிற ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ரூல் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ரூல், அதுக்கான சென்டென்சஸ் அண்ட் வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம். நீங்களுமே இதை பேஸ் பண்ணி ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே வாட்டர் மெலன் எப்படி வாங்குவோம்? ஒவ்வொரு ஷேப்ல இருக்குங்க, அது பாட்டுக்கு வளரும். ஆனா எப்பவுமே அது ஓவல் ஷேப்லயே வளருது. அப்படியே நம்ம வாங்கி பழகிட்டோம். ஆனா இந்த வாட்டர் மெலன் ஸ்வீட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை எப்படி பார்த்து எடுக்கலாம் இந்த சம்மருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் ஃபினிஷ்டாக இருக்கும். அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக, ஆக்சுவலாக நீங்கள் அப்படி க்ரோ பண்ணால் கூட அப்படி க்ரோ ஆகுதுன்ற மாதிரி அதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஜாயிண்டில் போய் அழகாக பிரிண்ட் ஆகிருக்கும். அது ஒன்று பார்த்து வாங்கலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதோடைய பாடி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் பிரிண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கங்கே நல்ல சூரிய ஒளிப்பட்டு ஃபுல்லாக அங்கே ஒரு மாதிரி கலர் போய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு சூரிய ஒளி அதில் படுதோ அந்த அளவுக்கு அது பெருசாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கேயாச்சும் நீங்கள் ஓவல் ஷேப்பில் தான் வாங்க முடியும். அதே ஜப்பானுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வாட்டர் மெலன் வாங்கலாம். ஓவலாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி ஈஸியாக பழகிட்டோம். சின்ன வயசுல நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்கொயர் வாட்டர் மெலனை வாங்குறோம்னா அது எப்படி கட் பண்ணுறது? அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குமே. இப்போல்லாம் நம்ம அலாம் வச்சு எந்திரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஆனால் நான்லாம் பாருங்க, இன்னைக்கு கூட அலாம் வச்சுட்டு அந்த அலாம் கரெக்டாக வச்சிருக்கோமா இல்லையான்னு ஒரு 4-5 தடவை எந்திரிச்சு பார்த்தேன். என்ன பண்ணுறது, காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ வேகத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி அலாம் வச்சு நம்ம இப்போ எந்திரிக்கிறோம். ஆனால் அலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நாக்கர் அப்பர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அதாவது இது ஒரு குறிப்பிட்ட வேலை. இந்த வேலையை என்ன பண்ணும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த நாக்கர் அப்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கிடுவாங்க. இப்போ நான் ஒரு நாக்கர் அப்பர் கிட்ட பணம் கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்களோட வேலையே காலையில் 5 மணிக்கு வந்து வீட்டோட கதவை தட்டணும். அவங்க எந்திரிச்சு வீட்டை கதவை தட்டுறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுப்போம். அப்போது அவங்களே ஒரு பெய்டு அலாம் மாதிரி தான். அவங்கெல்லாம் தான் முன்னாடி அது தனியாக ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக எந்திரிச்சு சில பேர் அப்படி தட்டிடுவாங்க. சில பேர் காசு நிறையா கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தூங்காமையே நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு எல்லாரும் எழுப்பிட்டு அதுக்கப்புறமா காசெல்லாம் வாங்கிட்டு தூங்குவாங்களாம். இந்த மாதிரியும் பிஸ்னஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எரித்தமோஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்குது. இந்த ஃபியர் எதனால் வரும் தெரியுமா? நம்பர்ஸை பார்த்தா ஒரு பயம் வரும். இப்போ 1 2 3 4 அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பார்த்துடுறோம், இதை படிச்சிடுறோம், அதை நம்ம கூட்டி பார்க்குறோம். ஆனால் இந்த அரித்தமோஃபோபியா இருக்கிறவங்களால நம்பர்ஸை பார்க்கவே முடியாது, பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரித்தமோஃபோபியா இருக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்க. அவங்களால நம்பர்ஸையே பார்க்க முடியாது, பார்த்தாலும் பயப்படுவாங்க. அதனாலேயே ரொம்ப டேஞ்சரான லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கலர்ஸோட நம்பர்ஸை பார்த்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி 999 வரைக்கும் நீங்கள் வேர்ட்ஸாக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் எங்கேயுமே உங்களால் ஏயை பார்க்கவே முடியாது. ONE1 TWO2 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டே வரும்போது 999 வரைக்குமே ஏ அப்படின்ற அந்த லெட்டர் மட்டும் எந்த ஒரு வேர்ட்லையுமே வராது. அதுவே 1000 அப்படின்னு வரும்போது தான் அங்கே ஏ வரும். எத்தனை நாள் நீங்கள் நம்பர் எழுதி பார்த்துருப்பீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்ன? குயின் எலிசபெத் எல்லாருக்குமே இவங்களை தெரியும், ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ரிச்
ரிச்சஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2 பர்த்டே இருக்குது. ஏப்ரல் 21 இவங்களுடைய பர்சனல் பர்த்டே, ஜூனில் இவங்க ஒரு பர்த்டே கொண்டாடுவாங்க. அதுதான் இவங்களுடைய ரொம்ப அஃபிஷியல் அனௌன்ஸ்ட் பர்த்டே. இது அவங்களுடைய மக்கள் அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாள். ஸோ இருக்கிறதுலே 2 பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு கேட்டால் அது எலிசபெத் மட்டும்தான். யூஎஸோடைய கரன்சி இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் நீங்கள் $1 293 வகையில் சேஞ்ச் பண்ண முடியும். புரியல? இப்போது நம்ம ஒரு 100 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சேஞ்ச் எப்படி வாங்குவோம்? 2.50 தான் வாங்குவோம், இல்லை 2.20, 1.10, 1.50 இப்படிலாம் வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி கணக்கு பார்க்கும்போது $1 மட்டுமே வச்சு நீங்கள் 299 வகையிலான சேஞ்சஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோ வகையில் நீங்கள் சேஞ்சாக அதை மாற்ற முடியுமா? நம்பர் 4, இந்த நம்பர் 4 மட்டும்தான் அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா என்ன வேர்டு வருது? FOUR. 4 லெட்டர் வந்தால் அந்த 4 அப்படின்ற வேர்டு வருது இல்லையா? 4ன்ற லெட்டர் வருது. நம்பர் 4 மென்ஷன் பண்ணுற அந்த லெட்டர்ஸ் எல்லாம் 4 லெட்டராக தான் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு தனித்தன்மை அந்த 4 அப்படின்ற நம்பருக்கு மட்டும்தான் இருக்குது, வேற எந்த நம்பர்ஸ்க்குமே கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjal Velmali team.